எல்லோதரை சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சனிக்கிழமைகளில் சாப்பிட்ணும். அதை பின்னாடி டிப்ஸில் சொல்கிறேன். 100 உலக்கால் அரை பங்கு கருப்பு எள், இது கழுவி களைஞ்சி நிழல் உணர்த்தி நான் எப்பயுமே ஃப்ரிட்ஜுள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அது கூட குறிப்பாக நான் சம்பந்தி எள் அப்படிங்கிறத வாங்குவேன். நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய தரமான எள்ளை வாங்கிக்கலாம். நல்லா இது 40% அனலில் கொஞ்சம் அகலமான சட்டியில் போட்டு வறுக்கும்போது படப்படன்னு ஒரு சவுண்டு வரும். ஃபுல்லாக பொரியிற வரையிலும் வைக்க வேண்டாம். இப்படி சவுண்டு வந்தோன்னே எடுத்து ஒரு தட்டில் கொட்டிடலாம். இப்போ ஒரு சட்டியில் ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய், நான் போட்டிருக்க பொருட்களை சைடில் காமிக்கிறேன் பாருங்கள். இது எல்லாமே ஒன்றா போட்டுக்கிறோம். ஒரு 6 வரமிளகாய், நல்லா 20% அனலில் நல்லா உள்ளார்ந்து வறுபடணும் செவக்க. இந்த அளவுகள்லாம் இதுதான் 50க்கு. கொஞ்சம் கல்லுப்பு, ஒரு கொட்டை புளி கடைசியாக போட்டு 2 பெரட்டி ஒரு தட்டில் ஆற வச்சுக்கலாம். உப்பு வறுக்கும்போது இது எண்ணெய் வித்து இல்லையா, அதனால் கசகசன்னு ஆகாது. இப்போ எள்ளை அரைச்சி போட்டுக்கிறோம். அடுத்தது இந்த பருப்புகளை அரைச்சி நல்லா கைகளால் ஒன்று கலந்துக்கலாம். தேவையான அளவு சாதத்துக்கு வச்சுக்கிட்டு மித்ததை நம்ம ஃப்ரிட்ஜுள்ள ஸ்டோர் பண்ணிக்கும் போது ஒரு 4 வாரத்துக்கு அப்படி நம்ம வச்சுக்கலாம். 1 மாதம் வரையிலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு தேவையான அளவு பொடியை போட்டு பெரட்டி கொடுத்து, இதை காகத்துக்கு சனிக்கிழமை கொஞ்சம் எல்லோதரையும் துளி தயிரும் போட்டு நம்ம வைக்கணும். நம்ம தேவையான அளவு அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா சனிக்கிழமைகளில் அதில் கொஞ்சம் தயிர் போட்டு நம்ம காகத்துக்கு வைக்கும்போது சனி பிரீத்தி. சனிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத கிரகம். டே டு டேல நாம் செய்த கர்மா, அந்த நம்ம என்னென்ன செயல் சஞ்சீதத்தில் பண்ணோம், போன ஜென்மத்தில் நம்ம என்னென்ன நல்லது கெட்டது பண்ணோமோ அதுக்கு தகுந்ததை டே டு டேல கொடுத்துட்ருக்கிறவர். அப்போ இதை நம்ம பண்ண பாவங்களை அது இந்த எள்ளு சாதம் வைக்கிறதால சரியாயிருமா, எல்லோதரை வைக்கிறதாலன்னா அப்படி புரிதல் இல்லை. மெய்வருத்த கூலி தரும். நீங்கள் அதை நினச்சி ஓம் சனேச்சராயனே நம்ம, இதை வாய் விட்டு காத்தோடு கலந்து சொல்லக்கூடாது, மனதுள்ளையே சொல்லணும். ஓம் சனேச்சராயனே நம்ம அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த சாதத்தை பிசையிறது. கொஞ்சம் அந்த சாதத்தை வச்சு அதோட தயிர் 1 ஸ்பூன் வச்சு நம்ம கொண்டு போய் காகத்துக்கு சனிக்கிழமை வைக்கலாம். ஏன்னா சனிங்கும்போது அந்த பெருமாளினுடைய அனுகிரகம். ஏன்னா சனிக்கும் பெருமாளுக்கும் ஒரு தொடர்பு. நம்மளோட கர்மாவை அன்னைக்கு சனி பகவானையும் நம்ம வேண்டுறது, பெருமாளையும் வேண்டி நம்ம அதை காகத்துக்கு வைக்கும் பொழுது நமக்கான பிரச்சனைகள், அதாவது 100% பிரச்சனைக்குள்ளே இன்றைக்கி சிக்க போகிறீங்க. அது சிக்கிறது தான். ஆனால் புரிதல், அந்த பிரச்சனையை எப்படி நம்ம டேலி பண்ணி வரணுங்கிற புரிதலும் உங்களுக்கு கொடுத்துரும். ஆனால் சஞ்சீதத்திலேருந்து போன ஜென்மத்திலேருந்து கொண்டு வந்த கர்மா அப்படியே ஃபுல்லாக தான் நம்மளோட சூழ்நிலையை கொண்டு வரும். ஆனால் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான அந்த தெம்பு, அந்த புரிதல், அதை சனி கொடுத்துருவார். இந்த புரிதலோட நாம் இந்த பொடியை செய்து வச்சுக்கிட்டோம்னா வாரம் சனிக்கிழமைகளில் அது சாதத்தில் போட்டு கொஞ்சம் பெசரி கொஞ்சம் தயிர் போடும்போது வச்சிங்கன்னா டே டு டே நம்ம தள்ளுறது நல்ல புரிதலோட, ஆத்மாவுக்கு ஒரு தெம்பு, மனசுக்கு ஒரு தன்னம்பிக்கை, அதெல்லாம் கண்டிப்பாக வரும். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.